குடியிருக்கும். ஏசாயா 32:18 சொல்லியிருக்கு. அப்ப என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசத்திலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும்னு அங்க ஏசாயா சொல்றாரு. என் ஜனம்னு நீங்க யாரை சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்ப எப்படி அமைதியாகவும் எப்படி அந்த வாசஸ்தலை தங்கும் அப்படிங்கிறதுக்கு அடுத்து கொடுத்திருக்கிறாரு. நாம் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்வோமே ஆனால் நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு நெருக்கமா நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எவ்வளவாய் நாம் வேதம் காட்டும் தேவ வழியில் நடக்கிறோமோ அவ்வளவாய் நம்மை பலப்படுத்தி அவர் என்ன செய்வார்? நிறுத்துவார். 2வது பாயிண்டா சொல்றாரு. அப்படி செய்யும்போது நமது துன்ப நேரங்களில் நாம் அவரை நோக்கி ஜெபத்தில் கூப்பிடலாம். அவரை நம்பி இருக்கிறவர்களையும் அவரில் விசுவாசமாய் இருக்கிறவர்களையும் அவரால் நியமிக்கப்பட்டு இருக்கிற வழியில் நடக்கிறவர்களையும் உரிய வேளையில் அவர் காப்பாற்ற தவறுவதில்லை. இப்படி அவருடைய தயை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்க நம்முடைய மனதில் தைரியமாகவும் பூரண நம்பிக்கை நிச்சயத்தோடும் நமது பயணத்தை நம்ம என்ன செய்யலாம்னா தொடர கடவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய எல்லாவற்றையும் பிரதிஷ்டையில் கர்த்தருக்கென்று ஒப்புவித்த நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா பணிகளிலும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழிகாட்டுதலும் தேடுவோமே ஆனால் அமைதியும் சமாதானமும் உண்டாகும். இது ரீஃபரன்ஸ் 5548 இருக்கு. ஸோ இன்றைக்கான இரவின் கீதங்கள் இதுதான். இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவருக்கு பயப்படணும், அவருடைய வழியில் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்னா அந்த அவருடைய அந்த அமைதியான அந்த அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கி நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இரவின் கீதங்களில் உள்ள இந்த ஒரு இதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வீட்டுக்குடியின் ஆரம்ப ஜெபமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீட்டிலே வந்து ஒரு கூடுகையிலே நாம் பங்கு பெறும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக பிதாவே தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம். வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு இணங்க ஒரு சிறிய ஒரு பாடத்தை நாம் பார்த்து செல்லலாம். நாம் பார்க்குற அந்த பாடம் ஒரு செடியை குறித்து ஒரு பாடமாக இருக்கும். பார்க்கலாம். பொதுவாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு திட்டத்தை அவர் வகுக்கும்போது தேவன் சில காரியங்களை செய்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேபர்நாக்கிள் குறித்து பார்க்கலாம். ஸோ டேபர்நாக்கிள் குறித்து பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்காக அவர் சில திட்டங்களை செய்கிறார்னா பரிசுத்தாவி மூலமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை எப்படி எப்படி செயல்படுத்த வேண்டும், எதை வைத்து அதை உருவாக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்னா செய்கிறார் இல்லையா? அப்படி செய்யும் போது ஒரு சில மனித அல்ல விலங்கின் ஒரு தோல் மூலமாக, விலங்கின் உள்ள ஒரு ரோமன் மூலமாக சிலவற்றைகளை என்ன செய்கிறாருன்னா செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல இது இப்போ பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு செடியின் மூலமாக ஒரு இதை உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். வாசிக்கலாம். பாடத்துக்கு ஆதாரமான வசனம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த தமிழில் பார்க்கும்போது சில இதில் சணல் நூல் அப்படின்னு இருக்கும், ஒரு சில இதில் பஞ்சின்னு இருக்கும். பட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ்ன்னு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். இந்த ஆளி செடி ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வேதத்தில். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்குறோம். இந்த டேபர்நாக்கில் செய்யப்படுகிற ஒரு மூடுதிரை. ஸோ எத்தனை மூடுதிரை டேபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தை மூடப்படும்? 5 வகையான மூடுதிரை. 5 சிஸ்டர் சொல்லுங்க. இதெல்லாம் ரத்தாம்பரம், சிவப்பு நூல் ஓகே. மூடுதிரை எத்தனை மூடுதிரை? வேற மேல உள்ள மூடுதிரை என்ன மூடுதிரையா இருக்கும்? இந்த சப்ஜெக்ட் நிறைய தடவை எடுத்திருப்பாங்க. நானே ஒரு தடவை எடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்குதா?
தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு பிளாக்கா தான் அழகான ஒரு உருவத்தை காமிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்காது. பிளாக்கா பிளாக்ல இருக்கும். அது சீல், அதாவது விலங்கின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு திரையாக அங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மொத்தம் 4 மூடுதிரைகள். அந்த 4 மூடுதிரைகள்ல 3 மூடுதிரைகள் என்னதுன்னா விலங்கின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு மூடுதிரைகளாக இருக்கும். மேலே இருக்கிறது ஒரு சீலால செய்யப்பட்டது. ரெண்டாவது அது கீழே இருக்கிறது ஒன்று கோட் ஹேர், இன்னொன்று ரேம். சரியா? ஆட்டுக்கடாவுடைய விஷயத்தை வச்சு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த மூடுதிரைகள் கடைசியாக கூடாரத்துக்கு உள்ளே போகும்போது மேலே பார்க்கும்போது அது என்ன திரையாக இருக்கும்? இதான் இங்கிலீஷ்ல ஃபைன் லைனன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 சொன்ன மாதிரி அந்த த்ரெட், எல்லா த்ரெட்டையும் மூலமாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த ஒரு திரையை செய்திருப்பாங்க. அதுலதான் செருபீம்லாம் இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா. ஸோ அது என்னென்ன மெயினா வந்து என்னென்ன இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க? கலர் வாசிக்கலாம். 26 யாத்திராமகம் 26 1ஆம் வசனம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நீல நூலினாலும் ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. சரியா? இது 10 மூடுதிரைங்கிறது வந்து அந்த 10 சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு திரை. அது ஒரே திரை தான். இந்த திரை எதனால செய்யப்பட்டிருக்கும்னா இந்த நூலினால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சரியா? இதை தான் யார் செஞ்சா? அப்படி 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இள நீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஸோ ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் என்ன செய்றாங்கன்னா தங்கள் கையினால் இதை நூற்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த 4 திரைகளுக்கும் நம்ம திரைகளை பற்றி படிக்கும் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். பட் இந்த 4 லாஸ்டா இருக்கிற அந்த கூடாரத்துக்கு கீழே இருக்கிற அந்த திரை என்னன்னா இந்த நூல்களால் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ இது எதனால இந்த நூல், எதன் மூலமாக இந்த நூல் உருவாக்கப்படுகிறது என்பதையும் நம்ம நினைச்சலாம்னா இந்த பாடத்துல பார்க்கலாம். அது எதனால மெயினா வந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாக்ஸ் உடைய செடி மூலமாக உருவாக்கப்படுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம ஊர்ல நம்ம இதில் பார்க்கும்போது காட்டன் சீடு மூலமாக காட்டன் என்ன செய்வாங்கன்னா அது மூலமாக அநேக பருத்தி ஆடைகள் என்ன செய்வாங்கன்னா இங்க உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா இது வந்து இங்க அவ்வளவா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த கனடா அப்புறம் நியர்பை அமெரிக்கா ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த பொருள் அப்படின்னு பார்க்க போனால் இது வந்து ஒரு ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹேண்ட் ப்ராசஸிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் மூலமாக கிடைக்கப்படுற செடி மூலமாக கிடைக்கப்படுற இந்த நூலினாலே செய்யப்படுகிற இந்த கர்டைனை கூட நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ இதை வந்து எங்கே மெயினாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா கனடாவில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60% ஏற்றுமதி பண்ணக்கூடிய அவர்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 அடி உயரம் என்ன செய்யும்னா வளரும். ஸோ இந்த செடியின் மூலமாக தேவன் நமக்கு சில ஆவிக்குரிய அர்த்தங்களை என்ன செஞ்சிருக்காருன்னா வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைட்டா நினைச்சீங்கன்னா வளரும். ஒரு 3 to 4 அடி இது உயரமாக வளரும். அதுல இருக்கிற ஒரு பூ ஃப்ளார் எப்படிப்பட்ட ஒரு கலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர்ல 5 இதழ்களை கொண்டு அது இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரு மேலே இருக்கும். கொஞ்சம் உள்ள இன்னர் போகும்போது இன்னர் ரவுண்ட்ல வந்து என்ன எப்படி இருக்கும்னா வயலட் கலர், ஊதா கலர் இருக்கும்.
அதுக்கப்புறம் அது கீழே அதுக்குள்ள இப்போ சென்டர்ல நம்ம பார்க்கும்போது அது கோல்டன் கலராக இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சலாம்னா பார்க்கலாம். நீங்க நெட்ல பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் அந்த பூ. அந்த ஆளி விதை அதை குறித்து நம்ம நினைச்சலாம்னா பார்க்கலாம். அது மூலமாக கொடுக்கப்பட ஒரு சில பாடங்களை நம்ம நினைச்சலாம்னா பார்த்து இந்த பாடத்தை நம்ம நினைச்சலாம்னா முடிக்கலாம். ஸோ தேவன் சில இந்த உலகத்திலே படைத்த சில மிருகங்களை கொண்டோ, சில செடிகளை கொண்டோ, சில மரங்களை கொண்டோ நமக்கு என்ன செய்யலாருன்னா சில பழங்களை கொண்டோ அநேக காரியங்களை என்ன செய்யறாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். அதே போல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆளி செடி மூலமாக ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்னா பார்த்து முடிக்கலாம். ஸோ இந்த ஆளி செடி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல அமைச்சலாம்னா பார்க்கலாம். இதை இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். இந்த ஆளி செடி யார் யூஸ் பண்ணியிருக்கும் போது பார்க்கலாம்னா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ராகாப் விதவை அவங்கள இறக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இல்ல இல்ல சணல் நூல் தட்டை அவங்க வீட்டுக்குள்ள பரப்பி வச்சிருப்பாங்கல்ல, வீட்டுக்கு மேல மேல. கரெக்ட். ஸோ அது சணல் தட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது அதே தான். இந்த ஃபிளாக்ஸோடைய ஒரு அந்த ஆளி செடி என்ன செஞ்சிருப்பாங்க பரப்பி வச்சிருப்பாங்க ரூஃபுக்கு மேல. ஏன்னா அதோடைய ப்ராசஸிங் ஃபர்ஸ்டோடைய வேலையே அதை வந்து காய போடுறது தான். ஸோ அதோடைய வேலை என்னன்னா அதோடைய வளர்ச்சி என்னன்னா ஒரு 100 நாளைக்கு பறவை என்ன செய்வாங்கன்னா அதை வந்து பிடுங்குவாங்க. எப்படி பிடுங்குவாங்கன்னா வேரோடு என்ன செய்யறாங்கன்னா அந்த செடியை பிடுங்குறாங்க. அந்த வேரோடு செடியை பிடுங்கி அதை என்ன செய்யறாங்கன்னா உலர்த்தி நல்லா காய வைக்கிறாங்க. ஸோ காய வச்சு அதை என்ன செய்யறாங்கன்னா அதுல இருந்து இருக்கிற விதையெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற விதையெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மறுபடியுமாக அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு தண்ணீர்ல என்ன செய்வாங்கன்னா ஊற வைக்கிறாங்க. அது வந்து வாட்டர் வந்து ஓடுற தண்ணீர்ல நினைச்சுவாங்கன்னா அதை ஒரு வெயிட் மூலம் வச்சு அதை ஊற வச்சிருவாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த காஞ்ச பிறகு அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்பாஞ்சான ஒரு சில காரியங்கள், சாஃப்டான காரியங்கள் என்ன செய்யணும்னா அந்த வேஸ்டாக என்ன செய்யணும்னா வெளியே போயிடும். அதை வந்து கிளீன் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்றாங்க. இன்னும் அதிகமாக அதை வந்து சுத்திகரிப்பதற்காக இந்த ப்ராசஸ் ஊற வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஓடுற தண்ணீரை நினைச்சாங்கன்னா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடுற தண்ணீர் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஊறி போயிடும் இந்த செடியோட தண்டு. ஸோ ஊறி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நினைச்சாங்கன்னா அதை அவர்கள் வந்து வெளியே எடுத்து மறுபடியுமாக நினைச்சாங்கன்னா காய வைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் காய வச்ச பிறகு அதை வந்து நினைச்சாங்கன்னா தமிழ் என்ன சொல்றது நசுக்கிறது. நசுக்கி நினைச்சிடறாங்கன்னா அது தனித்தனியா நினைச்சிடறாங்கன்னா பிரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நினைச்சிடறாங்கன்னா செய்யறாங்க. அதாவது சீவி எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் நினைச்சிடறாங்கன்னா அவங்க செய்யறாங்க. ஸோ இதை இருந்துதான் அவங்க வந்து அந்த நூலை உருவாக்கக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன செய்யறாங்கன்னா உருவாங்க. நம்ம அந்த நார்லாம் சொல்றோம்ல அதே மாதிரி நினைச்சிடறாங்கன்னா அவங்க என்ன செய்றாங்க இதை சீவி அதை வந்து என்ன செய்றாங்கன்னா நூறுகளா என்ன செய்றாங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நினைச்சுதான் பார்க்கலாம். ஸோ இதை அறுவடை பண்றாங்க. அறுவடை பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா அந்த அறுவடை எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமா அப்ரூட்டோட என்ன செய்றாங்க எடுக்கிறாங்க. எடுத்து அதை காய வைக்கிறாங்க. அப்புறம் அதை மறுபடியுமாக தண்ணீரில் அலசுறாங்க. அதை பல நாள் வைத்து அதுக்கப்புறம் அது ஊர்ன பிறகு அதை மறுபடியுமாக காய வச்சு என்ன செய்றாங்கன்னா சீவி ஒரு ஃபைபர் கண்டென்ட்டா என்ன செய்றாங்கன்னா தனியா எடுத்து அதை நூற்களாக மாற்றி பிறகு என்ன செய்யறாங்க நெசவுக்காக என்ன செய்றாங்க யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கிற இந்த நூல்களை வைத்துதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஸ்திரீகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த மூடுதிரையை என்ன செஞ்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதான் இதோடைய ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ். ஸோ இதுல கிடைக்கிற ஒரு சில காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ராகாப் வசனம் கூட ஒரு வாசித்துருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள்.
சணல் தட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த ஒரு ஆழிச்செடியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த நாட்களில் இது அதிகமாக பயன்படுத்தின ஒரு காரியத்தை என்ன செய்யலாம்னா நம்ம கவனிக்கலாம். ஸோ எப்பவும் ஒரு எகிப்திலேருந்து வெளியே வரும்போது அவர் சொல்லப்பட்ட இந்த காரியம் அந்த நாட்களில் அதிகமாக இது உபயோகத்தில் இருந்ததாக நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த துணி வேற எதுக்கெல்லாம் அவங்க செய்கிறாங்க நம்ம பார்த்தோம். அந்த மூடு திரையை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? வேற எதுக்காக இது செய்யப்பட்டிருக்கு? ஆசாரியுடைய உடை. ஆசாரிய உடை அப்படின்னு பார்க்கும்போது என்ன உடையெல்லாம் இருக்கும்? இந்த உடையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன உடை? மேலங்கி. மேலங்கி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு உள்ளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒயிட் கலர் லைனன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆசாரியர் உடைக்காகவும் என்ன செஞ்சிருக்குன்னா இந்த இந்த நூல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நூலால் செய்யப்பட்ட இந்த உடை என்ன செஞ்சிருக்குன்னா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ நாமெல்லாம் யாரு? ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த ஒயிட் கலர் இந்த நூலினால், இந்த செடியின் மூலமாக வந்த நூலினால் செய்யப்பட்ட இந்த ட்ரெஸ் எதற்காக ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நூல் மூலமாக நாம் கிடைக்கப்பட்ட ஒரு சில காரியங்கள் இது ஒன்று. மெயினாக நமக்காக என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிறது யார்? சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற என்ன செஞ்சோன்னா நாம அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதற்குள்ளாக நாம் இருக்கிறோம்னா நாம் அதை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதிலே நாம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா விதை, அதுக்கப்புறம் செடி, அதுக்கப்புறம் மெயினா ஒரு பூ. இந்த 3 விதமான ஒரு காரியத்தை நம்ம என்னன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து முடிச்சிடலாம். இந்த விதை மூலமாக தான் என்ன செய்யுதுன்னா இந்த செடியை என்ன செய்யுது வருது. இந்த விதை மூலமாக ஒரு 40 நாள் கழிச்சு என்ன செய்யுன்னா ஃபர்மெண்ட் ஆகி என்ன செய்யுது ஒரு செடியாக இது உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த விதை அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போதைக்கு ரீசெண்டா அதிகமாக பழங்களை சாப்பிட மாட்டேங்காங்க, விதை சாப்பிடுற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இல்லையா? பம்ப்கின் சீட்ஸு, அப்போ இன்னும் 2-3 சீட்ஸ் எல்லாம் சேர்த்தே நிறைய பாக்கெட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சத்து உள்ள ஒரு ஆகாரம் சொல்லி இந்த ஃபிளாக்ஸோடைய இந்த சீடும் என்ன செய்யும்னா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த சீடோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதன் மூலமாக கிடைக்கப்படுற எண்ணெய், அதன் மூலமாக அரைச்சு அதுல கிடைக்கிற ஒரு எண்ணெய் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணெயாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது நமக்கு ஒரு மெடிசினாகவும் என்ன செய்யுதுன்னா இந்த சீடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி ஒரு விளக்கு எண்ணெய்க்கு, அதாவது விளக்குக்கு எரியறதுக்கு ஒரு எண்ணெயாகவும் என்ன செய்யலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்க்கலாம். இதை கூட எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த இந்த மங்கின திரியை அணையாமலும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் பார்க்குறோம்ல, அது அந்த ஃபிளாக்ஸோடைய ஒரு காரியத்தை குறித்து என்ன சொல்லப்படுது பார்க்குறோம். எண்ணெய்க்காகவும் என்ன செய்றாங்கன்னா இந்த விளக்கு எண்ணெய்க்காகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கும்போது இன்னொன்று என்னன்னா இந்த சீரோட கலர் என்னன்னா காப்பர் கலர்ல இருக்கும். ஸோ இந்த காப்பர் எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம்? அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த காப்பர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலரை நாம் எதற்கு ஒப்புமையாக சொல்லுவோம்? ஓகே, அதெல்லாம் காப்பர்ல இருக்கு. அது எதற்கு ஒப்புமையாக சொல்லுவோம்? என்ன சிஸ்டர்? இல்ல, ஒரு பூர்ணமான மனிதன் ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக வரும்போது
அவர் எப்படி பூர்ணமா இருந்தாருங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு காட்டக்கூடிய ஒரு ஒரு ஹியூமனிட்டி, ஜஸ்டிஃபைட் ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து வந்து இருக்கிற அந்த காரியத்தை இந்த என்ன செய்வாங்கன்னா அந்த காப்பரை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த காப்பருடைய ஒரு முக்கியம் என்ன அப்படின்னா, அது அப்படி ஷைனிங், நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை பண்றோமோ அது ஷைனிங் ஆகக்கூடிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்முடைய மாமிசம் எந்த அளவுக்கு மாம்சத்தை நாம் விலக்கி நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாக ஈடுபடுகிறோமோ அது அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆட்களா நம்ம நினைச்சோம்னா மாறக்கூடியவர்களாக இருக்கும் பார்க்குறோம். ஸோ இதான் ஜஸ்டிஃபைடு ஸ்டேட்ல இருந்து நம்ம நினைச்சிரோம்னா மெதுவாக நினைச்சிரோம்னா இன்னும் அதிகமாக அவருக்குள்ளாக வருகிற காரியத்தை பார்க்கிறோம். ஸோ இதை இன்னொரு ஒரு எண்ணெயை வந்து நார்மலா இன்னொரு ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் போது எண்ணெய் வந்து அதிகமாக நினைச்சிரோம்னா ஒரு ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக என்ன செய்யுதுன்னா சொல்லப்படுது. இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில ஒரு பெரிய ஒரு சுகம் பெறுகிற மக்களாக அநேக இடத்துல நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா ஏசாயால. ஸோ இந்த காரியம் எப்போ வருது? 1000 வருட அரசாட்சியில், அதாவது நாம் எப்போ ஃபுல்ஃபில் ஆகி அதாவது சபையாக மாறி கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்யுதுன்னா ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ இந்த ஆலி எண்ணெய் அப்படிங்கிற ஒரு காரியம் எதையெல்லாம் அடையாளப்படுத்துதுன்னா ஒரு கியூர்னஸ், அதாவது குணமளிக்கக்கூடிய ஒரு காரியம். சரியா? அது நம்ம நார்மலா மாம்சத்துக்குரிய காரியம் மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய ஒரு காரியம். அதனால நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா 1000 வருஷாட்சிக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன செய்யறோம்னா சொல்றோம் அப்படின்னு பார்க்கறோம். சரியா? ரெண்டாவது அப்படி பார்க்கும்போது அதோடைய பூ. ஸோ அதோட பூ வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்போது. அந்த பூ வந்து ஒரு 5 இதழ்கள் இருக்கும். ஸோ 5 பெட்டல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஃபுல்லாவே ப்ளூ கலர் இருக்கும் வெளியேந்து பார்க்கும்போது. உள்ள லேசா இன்னர் சைடு உள்ள வந்து ஒரு ரவுண்ட்ல நமக்கு கொஞ்சம் வயலட் கலர்ல அப்படின்னு வச்சுன்னா பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ இந்த பர்பிள் கலர்ல இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள என்ன செய்யும்னா ஒரு கோல்டு கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பூ நமக்கு என்ன அடையாளப்படுத்துது? ரொம்ப அழகான அடையாளமாக இந்த பூ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதாவது சபையாக அழைக்கப்பட்ட மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு ஒப்புமையாக இந்த பூ என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஏன்னா ப்ளூ எதற்கு அடையாளம்? விசுவாசத்துக்கு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு உள்ள அந்த ஊதா, அதாவது பர்பிள் கலர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்க? ராஜரிகத்துக்கு அடையாளம் கொடுத்த ஒரு காரியமா இருக்கும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள இந்த இரவு போகும்போது கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கூட பார்க்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. ஸோ இது ராஜாக்களை உருவகப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே யூஸ் பண்ணிக்கிற ஒரு ட்ரெஸ், பர்பிள் கலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இதுல என்ன வருது? விசுவாசம் வருது, ஒரு ராஜரிக காரியத்துல ஒன்று வருது. அதுக்கப்புறம் கோல்டு எதற்காக யூஸ் பண்ண? குரோனுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா? கிரீடத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலரை குறித்து பார்க்கிறோம். ஸோ இந்த மூன்றும் சபைக்கு அப்படியே என்ன செய்யும்னா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த பூ அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பூவுடைய கலர் என்ன செய்யுதுன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சபைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற இந்த காரியத்தை என்ன செய்யலாம்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். 5 இதழ்கள். ஸோ அதுவும் ஒப்புமை பண்ணலாம். இதுல ஒப்புமை பண்ணலாம், புது சிருஷ்டிக்கு ஒப்புமை பண்ணலாம் இல்லையா? ஸோ இதுல எங்க பார்க்கலாம்? நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல எங்க பார்க்கிறோம்? 5ங்கிற ஒரு முக்கியமான தூண்களை குறித்து பார்ப்போம். எப்போ 5 தூண்கள் எங்க இருக்கும்?
நிறைய மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆசிரியப்பு கூடாரம். ஸோ 5 தூண் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பரிசுத்த ஸ்தலம். வெளியே எத்தனை தூண் இருக்கும், உள்ள எத்தனை தூண் இருக்கும்? வெளியே 4. ஆ 4 ஆ இல்ல ஆசிரியப்பு கூடாரம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல எத்தனை தூண் இருக்கும்? 4 தூண்கள். ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல எத்தனை தூண் இருக்கும்? 5 இருக்கும். அதற்கு உள்ள 4 இருக்கும். ஐயா, இது புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நினைச்சலாம்னா பார்க்கலாம். இந்த புது சிருஷ்டி இந்த தூணுக்கும் அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சலாம் நிறைய தடவை நினைச்சோம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சுற்றி இருக்கிற தமிழ் என்ன வரும், பிளேட்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தாழ்பால்கள் அடைச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் நினைச்சலாம் இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 5 என்கிற எண்ணு. இன்னொன்னு, இந்த கோலியாத்துக்குரிய காரியத்தை பார்க்கும்போதும் இந்த 5 கல்லுகளால் என்ன செய்வாருன்னா அவர் வீழ்த்தக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல மெயினான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அது சபையான யாரெல்லாம் சபையாக மாறுவார்களோ அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிற ஒரு அழகான ஒரு இந்த பூவோடைய தன்மை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோடைய பொலிவும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதற்கு விசுவாசம் கண்டிப்பாக தேவை. அதற்கு அப்படின்னா அது ராஜாக்களாகக்கூடிய ஒரு பாக்கியம் பெறக்கூடிய ஒரு காரியம், அவர்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட பார்க்கிறோம். சரியா, யாரெல்லாம் சபையாக மாறுவார்களோ அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு காரியம். அது யார் புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு காட்டக்கூடிய அந்த 5 இதழ்களை குறித்து நினைச்சு பார்க்கும்போது அது புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகவும் நினைச்சதுன்னா இந்த பூ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் அதோடைய முக்கியமான ஒரு தன்மை அப்படின்னு பார்க்குறோம். இங்க தாவீது கோலியாத்தை எப்படி வீழ்த்துறான்? சபை நினைச்சதுன்னா சாத்தான் நினைச்சதுன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து சபை மாறும்போது சாத்தான் நினைச்சது வீழ்த்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நினைச்சிடணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இதழ் 5 இதழ்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்குது. இந்த கலர் முக்கியமான ஒரு பாடத்தையும் நமக்கு கொடுக்குது. எப்படின்னா சபையாய நாம் வந்து நினைச்சிருவோம்னா எப்படி இருக்க வேண்டும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நினைச்சதானா இது காமிக்கக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பூ எப்போ வருது? செடி ஒரு அளவு வளர்ந்த பிறகு இந்த பூ ஃப்ரூட் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதுக்குரிய பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பலன் எப்போ கிடைக்கும்? செடி நன்றாக உயரமாக அழகாக வளர்ந்தாதான் என்ன செய்யும்னா இந்த பலன் கிடைக்கும். ஸோ சபைக்கு கிடைக்கக்கூடிய பலன் எதனால் கிடைக்குது? இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குதோ அதற்கு இணையாக தான் இந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். ஸோ அப்போ செடி எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது எப்படி செய்யப்படுகிறது, அது நூல் எப்படியாக மாறுகிறது. அந்த நூலினாலே நாம் நினைச்சிரோம்னா இந்த ஒரு காரியத்தை நம்ம நினைச்சிரோம்னா பார்க்குறோம். அதாவது ஒரு ஆசாரி உடை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நினைச்சிரோம்னா பார்க்குறோம். அப்போ இந்த நூல் செய்வதற்கு, இந்த நூல் உருவாவதற்கு மெயினான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தண்டினாலதான் என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபைபரை மாற்றி இந்த நூட்களை என்ன செய்வாங்கன்னா உருவாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த ஃபைபர் மாறுறதற்கு அது ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே நமக்கும் என்ன செய்யலாம்னா நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காரியமாக நம்ம வச்சுலாம் பார்க்குறோம். ஸோ முதல் ஒரு சீடு, ஒரு விதையாக என்ன செய்யுதுன்னா வருது. விதையாக என்ன செய்யறோம்னா மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. அது என்ன செய்யுதுன்னா ஒரு செடியாக மாறக்கூடியது. அந்த செடி மாறும்போது எந்த அளவுக்கு நல்லா வளருதோ அந்த அளவுக்கு ஒரு திறத்தன்மை அந்த ஸ்டெம்ல இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு பூவுடைய ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டெம், இந்த தண்டின் மூலமாக தான் இந்த நூலை என்ன செய்றாங்கன்னா உருவாக்குறாங்க. ஸோ இந்த நூல் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க, இதை அப்படியே என்ன செய்வாங்கன்னா ரூட்டோட எடுத்து என்ன செய்வாங்கன்னா அதை காயப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும்.
ஸோ அது நல்லாக உலர்ந்து நன்றாக காஞ்சி என்ன செஞ்சுன்னா அதுல இருக்கிற ஒரு சில தேவையற்றதெல்லாம் என்ன செய்யுதுன்னா வெளியேற்றுவதற்காக என்ன செய்யறாங்கன்னா இந்த தண்ணீரில் கொண்டு வைக்கிறாங்க. ஸோ நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் வளரும் போது நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதா இருக்குது, அந்த நியூ கிரியேஷன் ஒரு விஷயம் எதுல வருது, ஃபிளார்ல வருது இல்லையா, காமிக்கப்படுது ஃபிளார்ல. அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வளரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வளர்றோமோ அந்த அளவுக்கு அது தண்டும் நல்ல செழிப்பாக ஒரு காரியமாக இருக்கும். அதே போல ஃபிளாரும் அழகாக இருக்கும். ஸோ உருவாகக்கூடிய காரியம். அப்போ இந்த தண்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யலாம், வேறொன்றவர்களாக இருக்கிறோம் அப்படி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அளவுக்கு நாம் வேறொன்றவர்களாக நாம் இருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக பலனுள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக பலனுள்ளவன் ஆகிறதுக்கு முதல் காரியம் என்னன்னா, இதே போல அப்ரூட்டடா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேறுடையவர்களாக கிறிஸ்துக்குள்ளாக நாம் நினைச்சினும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது என்னென்ன பாடுகள் வரும்போது நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, தீமோத்தேயுல படிச்சிருக்கோம், எல்லா இதுலையும் பேதுருல படிச்சிருக்கோம், எல்லா இதுலையும் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அளவுக்கு அவரோடு சேர்ந்து பாடுபடுகிறலா இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்னா இந்த ப்ராசஸ் மூலமா பார்க்கலாம். அதற்கு என்ன, நம்மளுடைய மாம்சம் நமக்கு என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தடைக்கல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு மாம்சத்திலே போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நாம் நினைச்சிடும் எப்போ ஞானஸ்தானம் பெற்றோமோ அதுல இருந்து நமக்கு போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமே பார்க்கிறோம் இல்லையா. ஸோ இந்த தண்ணீர் மூலமாக தேவையில்லாத காரியங்கள் நினைச்சதுன்னா வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் நமக்கு எதற்கு அடையாளமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை தண்ணி எதற்காக அடையாளப்படுத்துவோம், சத்தியத்துக்காக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம். ஸோ இந்த சத்தியம் எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி அதன்படி நடக்கிறோமோ அப்படி நடக்கும் போது நம்முடைய தேவையில்லாத மாம்சக்குரிய காரியங்கள் நினைச்சுன்னா நம்ம விட்டு விலகி ஓடி போகக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை உட்கொள்கிறோமோ அதன் மூலமாக அது நம்முடைய மாம்சத்திலிருந்து விலகி போகக்கூடிய காரியம் இல்லை. நாம் சத்தியத்தை எவ்வளவு உள்வாங்கினாலும் அதன்படி நடக்கிறவர்களாக நினைச்சிடோம்னா இருக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நாம் கிரியையிலே நாம் காட்டுகிறோமோ விசுவாசத்தை, அதன் மூலமாக இன்னும் அதிகமாக நாம் மாம்சத்தை வெளியே தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். புது சிருஷ்டியை வளர்த்துவதற்கு அது வளர்வதற்கு இன்னும் அதிகமாக நாம் நினைச்சிடறோம்னா முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைச்சிடறோம்னா இதை நமக்கு காட்டுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மறுபடியும் என்ன செய்றாங்கன்னா அதை உலர்ந்து மறுபடியும் உலர வைக்கிறாங்க. உலர வச்சு அதை என்ன செய்றாங்க, நசுக்கி பிழியக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நினைச்சிடறோம்னா இங்க பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை, ஒரு எளிதான வாழ்க்கையும் அல்ல. நாம் இந்த ஒரு டெம்பரரி வேர்ல்டில் நம்ம நினைச்சிடோம்னா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காலப்பகுதியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்து உள்ளாக நாம் நினைச்சிடோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்ங்கிறதுக்கு என்னன்னா இந்த நசுக்குதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம நினைச்சலாம்னா புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம்னா கிறிஸ்துவோடு நாம் பாடுபட்டால்தான் நினைச்ச முடியும் அவரோட ஆட்சி செய்யக்கூடிய நம்ம போக முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுபடுகிறோம் என்பதை நம்ம நினைச்சோம்னா இந்த நேரத்துல ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த ரத்தம் நம்ம டேபர்னாக்கிலேயே அந்த டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டை அந்த ரத்தாம்பரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய நூலுக்கு யூஸ் பண்ற டை எதன் மூலமாக வர்றது நம்ம பார்த்துருக்கணும். புழு மூலமாக என்ன செய்யப்படுகிறது. அதுவும் எப்படி நசுக்கப்படுறது, அது நசுக்கி பிழியப்பட்டு அந்த ரத்தம் வெளியே வருது. அந்த ரத்தத்தினாலே என்னச்சுதுன்னா ரேன்சம்க்கு நம்ம என்ன செய்யறோம்னா அப்ளை பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். அது அவ்வளவு எளிதாக வரக்கூடிய ஒரு காரியம் அல்ல அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த ஸ்கார்லெட்டுங்கிற அந்த ரெட் கலர் எந்த அளவுக்கு அந்த டை வரணும்னா அது எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டு புழியப்படுகிறதோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக அந்த டை வரும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதான வாழ்க்கை அல்ல. எந்த அளவுக்கு நாம் நொறுக்கப்படுகிறோம் அவர் மூலமாக, கிறிஸ்துவின் காரியங்களுக்கு மூலமாக எந்த அளவுக்கு நொறுக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம்னா
முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை இந்த செடி நமக்கு என்ன செய்யுதுன்னா சொல்லி காட்டுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்த பிறகுதான் என்ன செய்யுன்னா ஒரு நூலாக மாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் என்ன, சீவக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அதை அழகழகாக சீவி தேவையில்லாதவற்றை என்ன செய்வாங்கன்னா ஒதுக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராசஸும் என்னதுன்னா நம்முடைய தேவையில்லாத மாம்ச இச்சைகள், மாம்சக்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னா சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மாம்ச இச்சைகளுக்கும் எது நினைச்சதுன்னா அது ஒரு 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 அடையாளமாக இது இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய கேரக்டரை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய காரியத்துல தான் நாம் இருக்கிறோம். ஸோ சபையாக மாறப்போகிற நாம் அவரோடு சரீரமாக இணைக்கப்படுகிறவர்களாகிய நாம் ஸோ அவருக்கு இணையாக நாம் இருந்தால் மட்டுமே அதோட இணைய முடியும், இல்லைன்னா இணையாது. அப்படிதானே? ஸோ எப்போ நம்ம சபையாக மாறணும்னா கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அங்கங்களாக எப்போ மாறணும், அவரோடு இணையும் போது. அதாவது அவர் எப்படி அவர் இங்கே வாழ்ந்து காட்டினாரோ அதே போல அந்த லைக்னஸ் அவருடைய எல்லா வித குணாதிசயங்கள் நம்ம இடத்துல வந்தாதான் நாம் என்ன செய்ய முடியும், அவருடைய சபையாக நாம் அங்கங்களாக என்ன செய்ய முடியும்னா அவருடைய சரீரத்துல இணைக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இது ஒரு மிகவும் கடினமான ஒரு காலகட்டம், கடினமான ஒரு காரியமும் கூட நினைச்சலாம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நாம் இந்த தண்ணீர் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யலாம்னா முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஃபைனலாக என்ன செய்யுதுன்னா ஒரு நூலாக என்ன செய்யுதுன்னா அது வெளியே வருது. இந்த நூலின் மூலமாக இந்த இப்படிப்பட்ட ஒரு கர்டன் நினைச்சுறாங்கன்னா ஒரு மூடுதிரையை உருவாக்குறாங்க. ஒரு ட்ரெஸ் நினைச்சுறாங்கன்னா ஆசாரிப்பவருடைய ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செடியின் மூலமாக நாம் நினைச்சிடோம்னா பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நூலில் நிறைய டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் பார்க்கலாம். அதே போல் இந்த நூல் எப்படி வந்தது என்பதை நாம் என்ன செஞ்சிட்டோம்னா இன்னைக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆளி செடி மூலமாக நாம் என்ன கற்றிருக்கோம் அப்படின்னா 3 விதமான காரியங்களை பார்த்துருக்கோம். ஒன்று விதை, இன்னொன்று செடி, இன்னொன்று அதோடைய பூ. ஸோ இந்த 3மே சபைக்கு இணைப்பாக என்ன செய்யுதுன்னா இது சொல்லப்பட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக தேவன் நிறைய காரியங்கள் என்ன செய்யறாருன்னா வேதத்துல வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற பொருட்கள் மூலமாக ஒரு விலங்குகள் மூலமாக செடியின் மூலமாக சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யறாருன்னா அழகாக இந்த உணர்த்தி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நாம் ஒடுக்கப்பட்டு கிறிஸ்துக்களாக நாம் வளருகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய க்ரௌன், அதாவது கிரீடம் கிடைக்கும் என்பதை என்ன செய்யுதுன்னா இந்த பூ நமக்கு வெளிக்காட்டுது. எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் விசுவாசமாக நாம் நிலைத்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு காரியத்தை என்ன செய்யறாருன்னா ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யறாருன்னா பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகளாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரியா? சரி, ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19 12ஆம் வசனம். சங்கீதம் 19வது அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் முதல். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்ன நினைச்சுன்னா நீங்களாக்கும். ஸோ இதெல்லாம் நம்முடைய ஒரு ஜபங்களாக நினைச்சதுன்னா இருக்கு. அதாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பிழைகளை நாம் எப்போ உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நினைச்சோம்னா கிறிஸ்துக்களாக இன்னும் அதிகமாக வளருவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம இங்கேயும் பார்க்கலாம் இல்லையா? சங்கீதம் 46ஆம் அதிகாரம், இல்லை சாரி 45ஆம் அதிகாரம் தானே, 45:17 45:14. சங்கீதம் 45வது அதிகாரம் 14:15.
14வது வசனம். சித்திர தையால் ஆடை தரித்தவர்களாய். இங்கேயும் சித்திர தையலாடை குறித்து நம்ம பார்க்குறோம். அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் சபையும் திரள் குட்டை குறித்து ஒரு வசனத்தாக நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இந்த சித்திர தையலாடை அப்படிங்கறத விஷயம் என்ன பாக்கணும், இங்க சபையை மறுபடியும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ரைட்டா? இந்த சித்திர தையலாடை, அதாவது அந்த கோட்டை நம்ம பார்க்கும்போது அந்த கலர் எந்த அளவுக்கு அது நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கேரக்டரை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ப்ளூ எதை குறிக்குது, அவருடைய ஸ்கார்லெட் எதை குறிக்குது, பர்பிள் எதை குறிக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு குணாதிசயங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே நாமளும் நினைச்சோம்னா அந்த காரியத்தை நாமளும் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆலிச்செடியை குறித்து பார்க்குறோம். ஆலிச்செடி ஒரு சீட்ல இருந்து, ஒரு விதையிலிருந்து வந்து அழகாக ஒரு ஸ்டெம் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட 3-4 அடி உயரத்துக்கு வந்து ஒரு பூ என்ன செய்யுதுன்னா அங்க மலருது அப்படின்னு பார்க்குறோம். இந்த விதைகள் எதற்கு ஒரு ஒப்புமையாக இருக்குது? முதல் விதைகளை தான் நினைச்சதுன்னா உலர்த்தி எடுப்பாங்க. அந்த விதைகள் எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த எண்ணெய் என்ன செய்யுதுன்னா ஒரு சுகமளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம நினைச்சுதான் பார்க்கலாம். எப்போ நாம இந்த காரியம் ஏற்படும் அப்படின்னா அவருடைய 1000 வருட ஆட்சியில என்ன செய்யுதுன்னா ஒரு காரியமாக அது விளங்கும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? பூ பார்க்குறோம். இந்த பூ என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது அழகான ஒரு 3 கலரை குறித்து பார்க்குறோம். அதில் இருக்கிற ப்ளூ, அப்புறம் பர்பிள், அதுக்கப்புறம் கோல்டு கலர். ஸோ இந்த 3 கலரும் எதற்கு அடையாளமாக இருக்குது? கிளியராக தெரியுது அப்படின்னு பார்க்குறோம். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்கிற சபைக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் என்ன செய்யலாம்னா எதன் மூலமாக இன்னும் அதிகமாக அதை அடைவதற்கு, அந்த பொசிஷனை அடைவதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஸ்டெம், அந்த செடியோடைய தண்டின் மூலமாக செய்யப்படுகிற அந்த நூலுக்கு அடையாளமாக என்ன செய்யறோம்னா நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தண்டு ப்ராசஸ் பண்ணி எந்த அளவுக்கு அதை ஒரு நூலாக மாத்துறாங்களோ அதே போல நாம் நம்ம என்ன செய்யறோம்னா கிறிஸ்துக்களாக எந்த அளவுக்கு வளருகிறோம் அப்படிங்கிறதை என்ன செய்யணும்னா இந்த செடி நமக்கு காட்டுது அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா அந்த ப்ரீஸ்ட் கார்மெண்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? நம்மளுக்கு நாம் சபையாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது நாம் ஒரு ஆசிரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அவருக்குரிய ட்ரெஸ்ஸாக என்ன செய்யுதுன்னா இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை உடுத்தக்கூடியவர்களாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்குங்கிறத என்ன செய்யுதுன்னா அந்த முன்னாடியே நம்ம அந்த ப்ராசஸை பார்த்துட்டோம். இதெல்லாம் நடந்தாதான் என்ன நடக்கும்? நமக்கு அந்த ட்ரெஸ்ஸை கிடைக்கக்கூடிய, அதாவது ட்ரெஸ் உருவாகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். எப்போ நூல் ரெடி ஆகுதோ அப்போதான் அந்த ட்ரெஸ் உருவாகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நூல் ரெடி ஆகிறதுக்கு என்னெல்லாம் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செடியின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா உணர்த்தியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நாமெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனாலும் இன்னும் அதிகமாக நாம் நினைச்சிரும் அவருடைய தெரிந்து கொள்ளும்படி நினைச்சோம்னா ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நினைச்சலாம்னா அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேருவதற்கு தேவன் தாமே நினைச்சாருன்னா உதவி செய்வார்கள்.